ஏஐனா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இல்லைனா வாட் இஸ் ஏஐ அப்படின்ட்டு உங்கள் இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் நீங்கள் கிளியர் கட்டாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஏஐ? ஏஐ refers to computer systems capable of performing complex tasks that historically only a human could do. அதாவது ஹிஸ்டாரிக்கலாக வருஷமாக மனுஷனால் மட்டும் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். மனுஷன் மட்டும் பண்ணக்கூடிய கஷ்டமான டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எப்படி பண்ணுதோ அதை எப்படி பண்ண வைக்கிறோமோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்க் வந்து எதா வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 + 5 = 10 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே 5 + 5 × 5 - 5 / 5 mod 5 அப்படின்ட்டு ஒரு ட்ரிக்னாமெட்ரி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய கொஸ்டினாக தந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம தனியாக ரெஃபர் பண்ணோம், கால்குலேட் பண்ணோம், இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலியாகவே ஆயிரும். இதே நம்ம ஏஐட்ட கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுதான் ஏஐ. என்ன டாஸ்க்லாம் பண்ணோம்னா ரீசனிங், மேக்கிங் டிசிஷன்ஸ் ஆர் சால்விங் ப்ராப்ளம்ஸ். நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுது. ஸோ இந்த ஏஐ வந்து ஒரு அம்ப்ரலா டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜி, அதுக்குள்ளே மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டைப்ஸ் ஆஃப் ஏஐ மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் நேரோ ஏஐ, இன்னொன்று ஜெனரல் ஏஐ, இன்னொன்று சூப்பர் ஏஐ. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நேரோ அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க. ஜெனரல்னால் ஒரு ஜெனரல் ஆஃபீஸர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கீங்க, ஒரு ஜெனரல் ஆஃபீஸர் வந்து ஒரு திருடனை பிடிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லுங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரோ, ஜெனரல், சூப்பர். ஸ்ட்ரைட் ரோட்டில் போகிறீங்க, ஜெனரல் ஆஃபீஸர் திருடனை பிடிக்கிறாரு, சூப்பர் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நேரோவில் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம போகிறது வந்து நம்ம எப்போவுமே ஆஃபீஸரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வீக்காக தான் இருப்போம். ஸோ நேரோ ஏஐ வந்து வீக் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஒன்லி டைப் ஆஃப் ஏஐ தட் எக்ஸிஸ்ட் டுடே. அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரே ஏஐ இந்த நேரோ ஏஐ மட்டும்தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ஏஐயுமே இந்த நேரோ ஏஐ அடிப்படையில் தான் வரும். இட் கான்ட் பெர்ஃபார்ம் அவுட் சைட் ஆஃப் இட்ஸ் டிஃபைன்டு டாஸ்க். இதுக்குன்னு ஒரு டாஸ்க் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இதால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சிரி, இன்னொன்று அமேசான்ஸ் அலெக்ஸா. ரெண்டாவது ஜெனரல் ஏஐ வந்து இது வீக் ஏஐ அப்படின்னா இது அஃப்கோர்ஸ் இது ஸ்ட்ராங் ஏஐயாக தான் இருக்கும். நம்ம முதல்ல இதிலே பார்த்துட்டோம். இப்போ நடைமுறையில் இருக்கிறது இந்த ஒரு நேரோ ஏஐ மட்டும்தான். அப்போ இந்த ஜெனரல் ஏஐ வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். இது இன்னும் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ தியரிட்டிக்கல் கான்செப்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் ப்ரீவியஸ் லேர்னிங்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். அதாவது இதில் நம்ம அதுக்கு சொல்லிக் கொடுத்தது, இதில் வந்து நம்ம சில டாஸ்க்கை வந்து சொல்லிக் கொடுத்துருப்போம்ல, அந்த டாஸ்க்கு அதில் அது பண்ணிக்கிட்ட லேர்னிங் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்மளோட ஹெல்ப்பே இல்லாமல் வித்தவுட் த நீட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹெல்ப்பே இல்லாமல் அதுவே புது டாஸ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டில் பண்ணும். இதுதான் ஜெனரல் ஏஐ. மூணாவது சூப்பர் ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி தியரிட்டிக்கலோ அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி தியரிட்டிக்கல் தான். ஏன்னா இது நடைமுறையில் இல்லை. சூப்பர் ஏஐ வந்து அதுவே சொந்தமாக திங்க் பண்ணும், அதுவே சொந்தமாக ரீசன் கொடுக்கும், அதுவே சொந்தமாக புக்ஸு நம்ம வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணும், அதுவே சொந்தமாக ஜட்ஜ்மெண்ட்ஸும் பண்ணிக்கும். இது வந்து ஹியூமன் சென்டிமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஹியூமனோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுக்குன்னு தனி பிலீஃப்ஸ் இருக்கும். ஒரு கடவுள் நம்பிக்கையோ ஒரு மிஷின் பிலீஃபோ எதுனாலும் இருக்கும். அதுக்குன்னு சொந்த டிசைர்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பேஷன், ஒரு கோலு, எல்லாமே அதுக்குன்னு சொந்தமாக இருக்கும். இதோட பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து எந்திரன் சிட்டி ரோபோட் தான். ஏன்னா சிட்டிக்கு வந்து ஹியூமன் சென்டிமெண்ட்ஸ் அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அந்த அம்மாவோட ஆப்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல், எமோஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், லவ்லாம் புரியும். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வரும், பிலீஃப், டிசைர்ஸ், அதோட டிசைரே சனாவை உஷார் பண்ணுறது தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாருமே ஏஐக்கு எக்ஸாம்பிள் கேட்டாலே ChatGPT தான் சொல்லுவாங்க. நீங்கள் ChatGPTனா என்னன்னு சொல்கிறத விட்டுட்டு ChatGPT எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ChatGPTயில் இந்த ஜிபிடினா என்னென்னு நிறைய பேர் தெரியாது. ஜிபிடிங்கிறது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. ஸோ பேர் என்ன குழப்பறமா இருக்குன்னு யோசிக்காதீங்க, இதை கிளியர் கட்டாக இப்போவே சொல்லிடுறேன். ஜெனரேட்டிவ்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கீங்க. ஃபங்க்ஷன்லேருந்து கரண்ட் போயிட்ட உடனே போன உடனே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவாங்க. ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், அதுவே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி புதுசாக ஒரு இதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஜெனரேட்டிவ்ங்கிற டேம்க்கு அர்த்தம். அது இமேஜஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம். ஸோ ப்ரீ ட்ரெயின்ட் வந்து 2 பிரின்சிபல் அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று சூப்பர்வைஸ்ட், இன்னொன்று நான் சூப்பர்வைஸ்ட். இல்லை சூப்பர்வைஸ்னா என்ன அப்படின்னா ஒரு மாடல் வந்து லேபிள்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்புட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த அவுட்புட் தான் நீ தரணும் அப்படிங்கிற மெத்தடில் இதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சூப்பர்வைஸ்ட். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க அப்படின்னா இப்படி பண்ணால் இப்படி இருப்பா, இப்படி இருந்தால் அப்படி பண்ணுப்பா, இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த ஆன்சர் எழுதுப்பா அப்படி தானே சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பர்வைஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பர்வைசர் இருந்தால் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒரு இன்புட் இருந்தால் அதுக்குன்னு கரெஸ்பாண்டிங் அவுட்புட் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ட்ரெயின் பண்ணுறது தான் சூப்பர்வைஸ்ட் ப்ரீ ட்ரைனிங்.
இதே நான் சூப்பர்வைஸ் ப்ரீ ட்ரைனிங் என்ன அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதுக்கு வந்து எந்த இன்புட்டுக்கும் எந்த அவுட்புட்டுமே அசோசியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாடல் அதுவாகவே ஒரு ஸ்ட்ரக்சர் அண்டர்லை பண்ணி அதுவே லேர்ன் பண்ணி அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன்ஸ் உருவாக்கி அதுவாகவே ஆன்சர் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதை வந்து இந்த அவுட்புட் தான் கொடுக்கணுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மைண்டில் இருக்க ஒரு நியூரல் நெட்வொர்க் தான். இது என்ன அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதாவது மனுஷனோட நேச்சுரல் லாங்குவேஜை வந்து டெக்ஸ்ட் பை டெக்ஸ்ட்டாக பிரித்து இது என்ன லாங்குவேஜ், இவன் என்ன சொல்கிறான், அதில் இருக்க எமோஷன்ஸ் என்ன, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணோம்னா நீங்கள் எவ்வளோ பெரிய இன்புட்டை அனுப்பினாலும் அதை வந்து சென்டென்ஸில் வந்து முக்கியமான வார்த்தைகள், அதாவது இந்தந்த வார்த்தை வந்து இந்தந்த எமோஷன்ஸ் கொடுக்கும். இப்போ ப்ளீஸ் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இப்போ ஹவு ChatGPT ஒர்க் அப்படின்னா ChatGPT ஒர்க், அது ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். அந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து தனியாக எடுத்து அதை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணும் அவுட்புட்டை. ஸோ ChatGPT வந்து ஒரு டேட்டா செட் வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேட்டா செட் அப்படின்னா வெப் டெக்ஸ்ட் 2. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வெப் டெக்ஸ்ட் 2னா ஒன்றும் இல்லை, அது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில் வந்து 45 டெராபைட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். 1 டெராபைட்னாலே 1000 GB வரும். ஸோ 45னா 45,000 GB வரும். ஸோ இது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில் 45 TB ஆஃப் டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். அதுதான் வெப் டெக்ஸ்ட் 2. இதை வச்சு தான் GPT-3 வந்து ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ வந்து GPT-3 கிடையாது, இப்போ வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் வாட் இஸ் AI. உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட PDF லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி நம்ம ஸ்டடி சர்க்கிளில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, see you.